அனைவருக்கும் வந்தனம். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பார்க்கலாமா? ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துருக்கேன் அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா அண்ட் 2 பச்சை மிளகாய், 2 பே லீஃப் எடுத்துக்கலாம். 1 கேஜி பிரியாணிக்கு நான் 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெயும் கீ வந்துட்டு 1/4 லிட்டர் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். இது கூடவே நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. அண்ட் இது கூடவே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குனதும் இது கூட நம்ம ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் செட் ஆகாது, ஸோ வீட்லேயே அரைச்சி போட்டுக்கிறது பெட்டர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குனதும் நம்ம இது கூட ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 4 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஹோல் ஸ்பைசஸ் அரைச்சி வச்சோல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணலாம். பட் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் சிக்கனில் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணல, இப்போ தான் அரைச்சி போடுறோம் எல்லாத்தையும். அண்ட் இது கூட நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாயில் பண்ணலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுன்னு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா பாயில் ஆகும். பாயில் ஆன பிறகு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக பண்ணணும், இல்லைனா அரிசி உடஞ்சிடும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். அந்த டைமில் நம்ம தம் வச்சிடலாம். தம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நெய் ஊற்றி ஏற்கனா நம்ம சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, மட்டன் லிவர் ஃப்ரை, தயிர் பச்சடி அண்ட் குக்கும்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.